இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துல இந்த கால வேளையிலும் இந்த வீடியோ மூலமாய் உங்களோடு கூட தொடர்பு கொள்ள தேவன் கொடுத்த வாய்ப்புக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். எல்லாரும் சந்தோஷமாய் சுகமாய் இருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன். இன்று நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 57வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் போது வசனம் எப்படி சொல்லுகிறது? எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் என்று தாவீது சொல்லுகிறதாய் சொல்லப்படுகிறது பார்க்கிறோம். தாவீதுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. இந்த சங்கீதம் எந்த சூழ்நிலைகளில் எழுதப்பட்டது என்று மேலே இருக்கிற அடைப்பு பகுதியில வாசிக்கும் போது, சவுலுக்கு தப்பி ஓடி கெபியில ஒளிந்திருக்கும் போது தாவீது தேவனை நோக்கி சொல்லுகிறார், எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி ஜபத்தை ஆரம்பிக்கிறத பார்க்கிறோம். ஆமென். தாவீது தேவனிடத்தில் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அதனாலதான் சொல்றாரு, ஆசீர்வாதமா இருக்கிற சூழ்நிலைகளில மட்டும் தேவனை துதிக்கிறவனா இல்லை, தன்னுடைய வாழ்க்கையில சோர்வுகள், கவலைகள், தன் ஜீவனை இழக்கிற சூழ்நிலைகளிலும் உயிருக்கு தப்பி ஓடி பாதுகாத்து கெபியில் இருக்கிற சூழ்நிலைகளிலும் சொல்லுகிறார், எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் என்று. சங்கீதம் 13வது சங்கீதம் 5வது வசனத்தை வாசிக்கும் போது இங்கு தாவீது சொல்லுகிறார், நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன். தேவனை சார்ந்து இருக்கிறவராய், தேவனை நம்பி இருக்கிறவராய் இருந்தபடியால அவருடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளிலும் அதை மேற்கொண்டு வர முடிந்தது. இந்த நாளில் இந்த சங்கீதத்தின் மூலமாய் தேவன் நம்மோடு கூட இடைபடுகிறவராய் இருக்கிறார். ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட ஆசீர்வாதங்கள் இல்லாத சூழ்நிலையோ, இல்ல சுகவீனமோ, பலவீனமோ, இல்ல நன்மைகளை எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்களோ, இந்த காரியம் நீங்கள் நடக்காத போது சோர்ந்து போகிறவர்களா இல்லாமல் விசுவாச வார்த்தைகளை இந்த கால வேளையில் அறிக்கையிடுங்க. ஆண்டவரே, இந்த காரியத்துல நீங்க அற்புதங்களை செய்வீங்கப்பா, தாவீதுக்கு செய்தீரல்லவா, நான் உம்மை நம்பி இருக்கிறேன், நீங்க எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவன் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி இந்த கால வேளையில விசுவாசத்தோடு நீங்க கூப்பிடுங்க. சந்தோஷத்தோடு கூட இந்த நாளை ஆரம்பிங்கள். தேவன் நிச்சயமாய் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அவரிடத்துல நம்பிக்கையா இருக்கிற ஒருவரும் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவரை சார்ந்திருக்கிறவர்களாய் இருப்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஒரு விஷயாய் கண்களை மூடி செபிக்கலாமா? ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாவீதுக்கும் பேர்ல ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, தன்னுடைய வாழ்க்கையில சோர்ந்து போகிற நேரங்களில விசுவாச வார்த்தைகளை சொல்லி தன்னை திடப்படுத்தி கொண்டது போல இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் எங்கள் ஆசீர்வாதத்தில் எங்களை தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களா இல்லாமல், எங்கள் அப்பா, எங்களுக்கு வருகிற பாடுகளிலும் எங்கள் தேவன் எங்களுக்கு அற்புதங்களை செய்வார் என்கிற ஒரு நம்பிக்கையோடு கூட இந்த தாவீதின் சங்கீதத்தின் மூலமாய் நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். அப்பா, அப்படி யார் யார் நம்பிக்கையோடு உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, எங்கள் தேவன் எனக்கு அற்புதங்களை செய்வார் என்ற விசுவாசத்தோடு கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் இந்த நேரத்துல நீங்க அற்புதங்களை செய்து அவர்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என நாங்கள் செபிக்கிறோம். நீங்க அப்படி செய்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்துல நாங்கள் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.